Good evening, everyone. Welcome back to another video. In the video, நம்ம பார்க்க போறோம் what happened today in the market for the 27th of November and tomorrow 28th November என்ன ஆகலாம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ரிகார்டிங் பழைய ஹை கிட்ட எதுக்கு வந்து மார்க்கெட் நிற்கணும், பாஸ் பண்ணணும், இந்த ஜோனில் எதுக்கு நான் வந்து அந்த பாயிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் எதுக்கு இந்த லெவலு பழைய மூவ்ஸ் மார்க்கெட் யூஸ் பண்ணிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ப்ளஸ் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். நான் இப்போ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ்க்கு அது மட்டும் தான் தெரியும். ஒரு சும்மா ஒரு ஐடியா கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் வெரி டீட்டெயில், ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு ஆப்ஷன் பையருக்கு வந்து இந்த வீக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆப்ஷன் செல்லருக்கு கண்டிப்பாக இந்த வீக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க நிஃப்டி வந்து அட்லீஸ்ட் 200 to 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டக் ஆயிருக்கு. ஆல்ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுடே வி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் ரியாக்ஷன் ஃப்ரம் த டைம் ஜோன். லைக் ஐ டோல் யூ மெனி டைம்ஸ், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து இட் வில் ரிவார்ட் யூ. நீங்கள் வந்து உங்கள் ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும், அதுதான் டிசிப்ளின். ஸோ நீங்கள் ரூல்ஸ் எப்போ ஃபாலோ பண்ணணும், நீங்கள் சிஸ்டம் இருக்கணும். நேற்றோட சைக்காலஜி வீடியோவில் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நேற்று சைக்காலஜி வீடியோ நான் மெயின் சேனலில் போட்டு வச்சுருக்கேன். அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் குரூப்புக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னா ஃபோமோ எல்லாம் வரும் மார்க்கெட்டில். அது வந்து எப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும்னா, நீங்கள் உங்ககிட்ட ஒரு செட்டப் இருக்கணும். அதுதான் டெய்லி வந்து நான் சொல்கிறேன், ஒரு செட்டப் இருக்குப்பா, எப்படி பார்க்கணுன்ட்டு நீங்கள் நான் கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சேம் கான்செப்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், திரும்பி கேட்டுக்கோங்க. தான் ப்ரைஸ் லெவல், முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் நமக்கு முன்னாடியே இருக்குது, டைம் ஜோன் முன்னாடியே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்னா, இந்த டைமில் இந்த டைம் ஜோனில் மட்டும் எந்த லெவல் டச் பண்ணுது, சப்போஸ் ஜஸ்ட் இன் கேஸ் சொல்கிறேன், இந்த லெவல் டச் பண்ணியாச்சுன்னா இந்த லெவல் தான் வைப்ரேஷன் பாயிண்ட் நம்மளுக்கு. டைமும் சேர்ந்து ப்ரைஸ். ஓகே, அப்போ தான் இது வந்து ஒரு செட்டப். இதுக்கப்புறம் என்னாச்சு மார்க்கெட்டில், இதுதான் டே லோ. டே லோக்கு அப்புறம் வி ஆல்ரெடி காட் நியர்லி 200 பாயிண்ட்ஸ். நான் வந்து அகெயின் லைவ் மார்க்கெட்டில் சொன்னேன், இது வந்து வைப்ரேஷன் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் புதுசாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வீடியோ. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அண்ட் டைம் மெத்தட், என்னோட ரிசர்ச், இதெல்லாம் நான் வந்து திரும்பி சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெடல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓ சூப்பர் நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க, யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் இதெல்லாம் பண்ணுறது ஒன்லி ஃபார் கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ ப்ளீஸ், நீங்கள் வந்து ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆகுறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்துகிட்டு தப்பான தப்பான பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா, நாளைக்கு வந்து என்னோட நாலேஜ் கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் காட் கிவன் இது பிளெஸ்ஸிங்கு. நான் வந்து இந்த பிளெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், யாருக்கு ஹெல்ப் ஆகும்ன்ட்டு. தட்ஸ் ஆல், என்னோட மெயின் மோட்டிவ் தான். ஸோ பாயிண்ட் ஹியர் இஸ் வெரி சிம்பிள் தட் ஆஃப்டர் திஸ், இந்த ரைஸ்க்கு அப்புறம் நான் வந்து இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஐ டோல் யூ திஸ் இஸ் த டார்கெட் ஆஃப் த டே, இன்ட்ராடே டார்கெட். ஏன்னா திஸ் இஸ் ஒன் மேஜர் கேன் ஆங்கிள். இது வந்து மேஜர் கேன் ஆங்கிள். அதுக்கப்புறம் திஸ் இஸ் அ மைனர் கேன் ஆங்கிள். ஸோ இது வந்து மைனர், திஸ் இஸ் த செகண்ட் மேஜர் கேன் ஆங்கிள். மேலே பார்த்தீங்கன்னா 24,343. ஓகே, திஸ் இஸ் அ மேஜர் கேன் ஆங்கிள். ஸோ இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் போனோம்னா மார்க்கெட் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இந்த லைவ் மார்க்கெட் நான் சொன்னேன். திஸ் இஸ் அ வெரி குட் செட்டப். அண்ட் திஸ் பாயிண்ட் நான் சொன்னேன் சேஃப் ட்ரேடர்ஸ். யாருக்கு பயம் இருக்குது, யாரும் வந்து இன்னும் கற்றுக்குறாங்க, யார் வந்து ஹோல்டிங் கெப்பாசிட்டி கிடையாது, உடனே புக் பண்ணுறோம், அந்த இது இருக்கும்ல, உடனே புக் பண்ணோம். ஸோ இதுதான் லெவல் சேஃப் ட்ரேடர்ஸ்க்காக. நீங்கள் இந்த தாண்டி நீங்கள் எப்படி பாருங்கள், எப்படி இட் இஸ் அ வெரி குட் சப்போர்ட். இது வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் கிடையாதுப்பா நான் சொல்கிறது எல்லாம். ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் அகெயின் வில் சி த டுமாரோஸ் லெவல்ஸ் அண்ட் திஸ் திங். பட் ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு லாஸ்ட் டைம் ஐ எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அகேன். யூ ஹேவ் எக்ஸ்பிளைன் அட்லீஸ்ட் மூணு மூணு வீடியோஸில் நான் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். ப்ரைஸ் கேம் டவுன் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ் ஏ. நான் கான்செப்ட்ஸ் தியரி எல்லாமே எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் இருக்குது. திஸ் இஸ் அ பேசிக் பேட்டர்ன், ஏபிசி பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது ஏபிசியில் ஒரு இர்ரெகுலர் ஃப்ளாட் பேட்டர்னாக போயிட்டு இருக்கு. ஓகே, மார்க்கெட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன். எதுக்கு இவ்வளோ டைம்ஸ் கரெக்ஷனில் போயிட்டு இருக்குன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகுது மார்க்கெட். திஸ் இஸ் ஒன் பி அண்ட் வரப்போகுது வந்து சி பேட்டர்ன். ஸோ தீஸ் ஆர் த
3 patterns you can note down. After this, இதுக்கப்புறம் என்னன்னா, it's very simple. What you will see is tomorrow either market வந்து it will create a higher high இப்படி to complete this B leg. Now what rules எல்லாமே நான் வந்து என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் ஏபிசி ஃப்ளாட் பேட்டர்ன் பண்ணும்போது சில டைம் வந்து நம்ம வந்து முன்னாடியே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. வை? பிகாஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து இந்த பேட்டர்னில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி பனிஷ்ட் வெரி பேட்லி. ரொம்ப பேடாக பனிஷ் ஆகிடுவீங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் தப்பு பண்ணாமல் ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். நான் சொல்லியிருக்கேன், இது வந்து கன்சாலிடேஷன் ஜோனுக்கு அப்புறம் திரும்பி மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகே, வில் ஹேவ் ஒன் கண்டிப்பாக ரேலி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முன்னாடியே அவசரப்பட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பயங்கரமான தப்பு பிரச்சனை வரப்போகுது. ஸோ 400 லெவல் இருக்குல்ல மேலே, 24,400 லெவல். நாளைக்கு வந்து என்ன பார்க்கணும் நீங்கன்னா, I'll just draw the structure here. ஈஸியாக இருக்கும். ஏபிசி. ஓகே, இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஏபிசி இப்படி வருது பேட்டர்ன், இப்படி. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் பார்க்கணும் என்ன. ஃபர்ஸ்ட் கொஷின்னா, இது வந்து பி கம்ப்ளீட் ஆயிடுச்சா, சி வரைக்கும் போகிறோமா, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ நீங்கள் பார்த்துட்டு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து பம்பாக வந்திருக்கு ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, சொல்ல முடியாது. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த லெவல் திரும்பி வரும். 24,200 மினிமம். நாளைக்கே டுமாரோ இட் செல்ஃப் 24,200 வில் கம் ஃபார் ஷோர், கேரண்டி. நெக்ஸ்ட் இன்னும் ஆகலைன்னா எப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த பி வேவ்ல ஏபி சி வேவ் வருது. சி வேவ்ல இட் இஸ் கிரியேட்டிங் அகைன், திஸ் இஸ் வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ். நான் சொல்றதெல்லாம் சப் வேவ்ஸ். ஓகே, திஸ். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் லாங் as மார்க்கெட் 400 கீழே இருக்கு, we can consider this as a B wave and then fall. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும், ஓவரால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் ரொம்ப மேக்னிஃபிகேஷன் பண்ணிட்டு க்ளோஸ் அப் வியூ இது, இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ கேன் ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ். இந்த ஏரியாவில் வெயிட் பண்ணலாம். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பவுன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பவுன்ஸ் வந்து இந்த ஃபாலோட ஃபிபனாச்சி போடுங்க. ரீட்ரேஸ்மெண்ட் 38லேருந்து 50% ஜோன் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் தாண்டி போச்சு, யூ வில் கெட் கேரண்டி. ஓகே, நம்ம அடுத்த ஹைக் போக போகிறோம். ஆல்ரைட், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நான் வந்து யாரெல்லாம் வந்து எலியட் வே படிக்கிறாங்க அவங்களுக்குலாம் சூப்பர் சிம்பிள் சொல்லிட்டேன். இது வந்து லோ ரிஸ்க் ஹை ப்ராபிலிட்டி செட்டப். திஸ் இஸ் அன் யோர் இர்ரெகுலர் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் வரப்போது வேவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே, இதுக்கப்புறம் வரப்போது வேவ் வந்து இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஃபாஸ்ட். சிம்பிள். ஸோ மார்க்கெட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் ஹையர். திரும்பி ஹை பண்ண போகுது மார்க்கெட். ஆனால் நான் வந்து எதுக்கே இந்த பாயிண்டில் வந்து நிற்கணுன்ட்டு சொன்னேன். ஓகே, ஒன் டைம் பழைய ஹை கிட்ட எதுக்கு வந்து மார்க்கெட் பாஸ் ஆகுமா, ரீட்ரேஸ் ஆகுமா, எதுக்கு நான் 1 வீக்லேருந்து சொல்கிறேன். ஏன்னா பழைய டைம் லாஸ்ட் டைம் வந்து இதுதான் மார்க்கெட்டோட ஹேபிட், நிஃப்டியோட ஹேபிட் இதுதான். ஸோ இஃப் யூ டேக் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இது வந்து ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்விங். யூ கேன் சி இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். திஸ் இஸ் 1 பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் 1 பாயிண்ட். ஓகே, 2 ஸ்விங் இது. கோல்ட் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா, பழைய ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஸ்விங் வரும்போது வரும்போது எதுக்கு மார்க்கெட் இங்கே வந்து நிற்கணும், எதுக்கு வந்து இந்த லோ எதுக்கு டச் பண்ணல மார்க்கெட் உடனே, எதுக்கு வந்து பாஸ் ஆகணும் மார்க்கெட் திரும்பி சைட்வேஸ் போயிட்டு அப்போ தான் வந்து ஹிட் ஆச்சு மார்க்கெட், எதுக்கு இப்படி பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் ஒன் பழைய ஸ்விங் மார்க்கெட்டில், இது வந்து பழைய ஸ்விங். ஸோ சம்டைம்ஸ் நிஃப்டி இந்த பழைய ஸ்விங் கிட்ட வந்து நிற்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஹேபிட், நிஃப்டியோட ஹேபிட் அது. இது வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் அகைன், இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதை சொல்கிறேன். ஸோ இஃப் நான் வந்து இந்த 2 ஜோன் மார்க் பண்ணேன்னா, இந்த லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணேன்னா பாருங்கள், மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வந்தது மார்க்கெட்.
எதுக்கு வந்து இந்த ஜோனில் வந்து பாஸ் பண்ணணும், இப்படி எதுக்கு போகணும், அப்படி திரும்பி இந்த ஜோனுக்கு அப்புறம் பிரேக் டவுன் ஆகி ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துட்டு திரும்பி எதுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும் யோசிக்கோங்க. ஸோ பாயிண்ட் இஸ் த சேம் திங், நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அதுதான். இங்கே இந்த ஸ்விங்க்கு மார்க்கெட் இங்கே வந்து பாஸ் ஆகுது இல்லை, தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் சேம் பேட்டர்ன் வரும். மார்க்கெட் தாண்டி போய் இட் வில் கம் பேக் ஃபார் அ கரெக்ஷன். இந்த ஃபால் மட்டும் நம்ம திரும்பி பார்க்கணும், எப்படி மார்க்கெட் வந்து ஹிண்ட் கொடுக்குறது, மார்க்கெட் வந்து இது ஃபால் ஸ்லோவாக வருதா ஃபாஸ்ட்டாக வருதா, அது வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம். ஃபார் நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம கிட்ட வந்து இன்னும் ஒரு ஸ்விங் வரப்போகுது, அந்த ஸ்விங் நம்ம பிடிக்கணும். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் சேம் திங் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும் மார்க்கெட் இன்னும் இது வந்து கீழே போல, வி ஆர் டெஃபினெட்லி கோயிங் ஃபார் ஒன் மோர் ஹை இன் த மார்க்கெட். ஆல் ரைட், ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர். நவ் த மெயின் பாயிண்ட் இந்த வீடியோக்கு நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பற்றி. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டியோட இன்ட்ராடே. ஓகே, மல்டி டைம் ஃப்ரேம்னா இன்னொன்று டைம் ஃப்ரேம் பார்க்கணும், ஹையர் டைம் ஃப்ரேம், ஹையர் இல்லைனா லோவர் உங்கள் இஷ்டம். ஸோ இந்த இந்த எக்ஸாம்பிளில் ஹையர் சொல்கிறேன். பேஸ் ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம 4 மினிட் சார்ட், இன்ட்ராடே சார்ட் பார்த்தீங்கன்னா டைம், இன்ட்ராடே டைம் வந்து 9:39. இன் அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸும் கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் மெம்பர்ஸும் கொஞ்சம் கேளுங்க ப்ராப்பராக. சிம்பிள், 9:39 டைம் அண்ட் லெவல் வந்து திஸ் இஸ் 24,162. ஸோ 9:39 லெவல் வந்து 24,162. ஓகே, நான் வந்து இப்போ வீக்லியோட லெவல்ஸ் கம்பைன் பண்ண போகிறேன். இப்போ வீக்லி லெவல் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:30 கிட்ட, இது வந்து 9:30யோட கேண்டில், ஆனால் 15 மினிட் ஷார்ட். ஸோ 9:30லேருந்து 9:45 வரைக்கும். ஓகே, இந்த டைம் எங்கே மேட்ச் ஆகுது, இதில் மேட்ச் ஆகுதா? ஆல் ரைட், லெவல் 24,109, 24 வந்து 149, ரைட். கிட்டத்தட்ட இட்ஸ் ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள, ரைட், 20 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ இன்ட்ராடே லெவல் ப்ளஸ் யோர் வீக்லி லெவல் கம்பைன் ஆகுது இந்த பாயிண்ட்ல. ஸோ அதனால அந்த எனர்ஜி வந்து பயங்கரமான ஆக்டிவ். ஸோ டேவோட லோ என்ன, 24,145. டேவோட லோ வந்து 24,145. வெரி சிம்பிள், போத் இது ரெண்டுமே கம்பைன் ஆகி இட் ஹாஸ் கிவன் அஸ் அ ஸ்விங் இன் த மார்க்கெட் ஃபார் அட்லீஸ்ட் 200 பாயிண்ட்ஸ். இது கொஞ்சம் லிட்டில் அட்வான்ஸ் கான்செப்ட், நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, சில பேருக்கு புரியாது. ஆனால் நான் எவ்வளோ ஈஸியாக ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட், இது வந்து நீங்கள் ஜஸ்ட் பிளாங்க் சார்ட்டில் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம். டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ரைட், ஸோ ஐ ஹோப் என்ன நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியுது. கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஜஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி நிறைய இருக்குது, டெப்த்தில் நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சி. நாளைக்கு நான் செகண்ட் வீக்லி டைம் ஜோன் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும், நாளைக்கு செகண்ட் டைம் ஜோன் வரப்போகுது 28 நவம்பர் 145 வரைக்கும், 145லேருந்து 2:45 PM. வைப்ரேஷன் பாயிண்ட் ஏற்கனவே இருக்குது. ஓகே, ஏற்கனவே இருக்குது 24,149 அண்ட் செகண்ட் ஹாஃபில் வருது இந்த டைம் ஜோன். ஆல்ரைட், நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இன்ட்ராடே வருது. ஸோ இன்ட்ராடேயோட டைம் ஜோன் 2 இருக்குது. நிஃப்டி 2 டைம் ஜோன் ஃபார் டுமாரோ நோட் பண்ணிக்கோங்க, 10:07 அண்ட் 2:15 PM. 2:15 PM எதில் வருது, இதுக்குள்ளே வருது, வீக்லியோட டைம் ஜோனுக்குள்ளே வருது. ஆல்ரைட், நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த வீக்லி டைம் ஜோன் சேர்ந்து ஏதாச்சும் இருக்கா நம்மக்கிட்ட, அது வந்து பார்க்கணும். ஸோ ஐ எம் செக்கிங் 24,275 இருக்குது லெவல். இங்கே வந்து 275 கிடையாது, 213, 24,314 இருக்குது. அவ்வளோ கிட்ட 20 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இல்லை. ஸோ வில் சி இந்த லைவ் மார்க்கெட் ஏதாச்சும் புது லெவல் இருந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன் பேசிக்காக. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜோன் என்ன பார்க்கணும், சேம் கான்செப்ட். ஃபஸ்ட்டு டைம் ஜோனில் எந்த லெவல் மார்க்கெட் டச் பண்ணது, மேஜர் லெவல்ஸ் இதெல்லாம் 24,145, 24,314, 24,483. ஓகே, நான் வந்து திரும்பி அப்டேட் பண்ணுவேன் நம்ம லைவ் மார்க்கெட்டில். ஸோ ப்ளீஸ் ஜாயின் த டெலிகிராம் குரூப்.
Today also I updated in the live market எப்படி என்ன பார்க்கணுன்ட்டு. சேம் திங் ஃபார் டுமாரோ ஆல்சோ ஐ வில் அப்டேட் இன் த லைவ் மார்க்கெட். டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், இல்லைனா ட்விட்டரில் அப்டேட் பண்ணுவேன். நான் வந்து உடனே வீடியோ எல்லாம் ரெடி பண்ண முடியாது அந்த டைமில். ஸோ குயிக்காக இருக்கணும், இன்ட்ரடேயில் குயிக்காக இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆல்ரைட், ஸோ டெஃபினெட்லி டூ லைக் திஸ் வீடியோ கைஸ். இந்த கான்செப்ட் வந்து புதுசாக இருக்குது மேபி சில பேருக்கு. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் வெரி குட். இல்லைனா வீடியோ திரும்பி பாருங்கள். நான் வந்து பப்ளிக்கில் இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது சில கான்செப்ட்ஸ் எல்லாம். ஸோ only for private people. Thank you guys. I will definitely see you in another video. Underground Traders Group entry is opening நாளைக்கு 28th ஈவினிங்கில். எல்லா டீட்டெயில்ஸ் நான் வந்து டெலிகிராம் குரூப் ஏற்கனவே போட்டேன், இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. If you want to join, if you want to learn something new for the next month, definitely do join there. All right, thank you guys. I'll see you in another video. Be safe and take care.